இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். புரியுதா? நேர்களே, தற்போது பார்த்தோம், ராமதாஸ் மிக தெளிவாக நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் கட்சியிலிருந்து வெளியே போ என்ற வகையிலே கூறுகிறார். வெளியே போ என்றவுடன் அன்புமணி ராமதாஸ் மைக்கை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் நடத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் பேசிக் கொள்ளுங்கள் என்ற வகையில் பேசிக்கொண்டு மேலிருந்து கீழே இறங்கி வெளியே சென்றால் நான் தனி அலுவலகம் திறக்கப் போகிறேன் என்ற வகையில் சொல்லிவிட்டு வெளியே சென்ற காட்சிகளை தான் நாம் பார்த்தோம். இந்த சூழலில் இந்த கண்ணன் தற்போது மிக முக்கியமானது. இந்த வார்த்தை முதலிருந்து தற்போது ஏற்பட்டது அல்ல. இது ஏற்கனவே தமிழ் குழந்தை பிரச்சனை மட்டுமல்ல, கடந்த முறை கூட்டணி வைக்கும் போது, நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கும் போது இந்த பிரச்சனை வெடித்துக் கொண்டிருந்தது. என்றால் அஇஅதிமுகவுடன் கூட்டணி போக வேண்டும் என்று ராமதாஸ் ஒரு கருத்தினை தெரிவிக்க, பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் ஒரு கருத்து தெரிவிக்க, அதுவும் பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. தைலாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்திலே உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். இரு கட்சிகளும் என்ன யாருடன் கூட்டணி வைக்க போறோம் என்பது குறித்து பெரிய சர்ச்சை வாதங்கள் நடந்தன. அதை அனைவரும் அறிந்துதான். அதிலிருந்து ஆரம்பித்துதான் தற்போது சிறு கொஞ்சம் கொஞ்சமாக பூத்து தற்போது பெரும் நெருப்பாக ஆகியிருக்கிறது. அதுவும் நீங்கள் மேடையிலே ராமதாஸ் பேசுவதை பார்க்கலாம். நான் சொல்வதுதான் கேட்க வேண்டும், கேட்காவிட்டால் வெளியே போ என்றால் போ என்ற வகையில கூறிய அந்த வார்த்தைகள், அந்த அழுத்தத்தை பார்க்கும்போது நிச்சயமாக இருவருக்கும் இடையே பெரும் பூசல் வெடித்திருக்கிறது என்பதை மட்டும் நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? கட்சி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சண்முகம், இந்த 2021 தேர்தலுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த காட்சிகள் தற்போது நமது நினைவுக்கு வருகிறது. CV சண்முகம், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தைலாபுரத்தில் பலமுறை அங்கு கூட்டணிக்காக பேச்சுவார்த்தைக்காக அவர் சென்று வந்த நிகழ்வுகள் மற்றும் காட்சிகள் புகைப்படங்கள் வந்து கொண்டே இருந்தன. இந்த சூழ்நிலையில் தான் கடைசி நேரத்தில் பாஜகவுடன் அவர்கள் கூட்டணி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த முடிவுக்கு காரணம், பாஜகவுடனான முடிவுக்கு காரணம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்றும், டாக்டர் ராமதாஸ் அதிமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கலாம் என்று அவர் விரும்பியதாகவும் நீங்கள் கூறிய அந்த தகவல்கள் அந்த 2021 தேர்தலை ஒட்டி நடைபெற்ற பல்வேறு விதமான சந்திப்புகளில் பாமக யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த சூழ்நிலையில் கடைசி நேரத்தில் தான் அது கூட்டணி பாஜகவுடன் அவங்க திடீரென அவர்கள் அதில் கூட்டணியில் இணைந்தார்கள். அதிமுகவுடன் அந்த தேமுதிக கூட்டணி மட்டும்தான் அமைந்தது. இப்போது ஏற்பட்டுள்ள இந்த கூட்டணி முடிவுகள் மற்றும் பொதுக்குழுவில் ஏற்பட்டுள்ள இந்த மோதல் மூலமாக மற்றொரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறது பாமக என்று ராமதாஸ் இந்த கூட்டத்தில் அறிவித்திருக்கிறார். ஆனால் இந்த கூட்டத்தில் அவர் அறிவிப்பு வெளியிட்டதற்கும் அன்புமணி ராமதாசுக்கு ஆரவாரமான வரவேற்புடன் அந்த பாமக நிர்வாகிகள் அது முழக்கங்களை எழுப்புவதற்கும் இடையே அந்த கூட்டணி தொடர்பான குழப்பம் நிச்சயமாக இருந்திருக்கிறது என்பது இந்த பாமக பொதுக்குழுவில் நிறுவனமாகியிருக்கிறது. அந்த கூட்டணி முதலில் அவர் டாக்டர் ராமதாஸின் முடிவை அன்புமணியின் முடிவை டாக்டர் ராமதாஸ் வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டு விட்டார். ஏனென்றால் ஒருவேளை மத்தியில் பாஜக ஆட்சி பொறுப்பேறும் போது நமக்கு அந்த MP பதவி, மத்திய அமைச்சர் பதவி போன்ற பேரங்கள் நடந்திருப்பதாகவும் அப்போதே கூறப்பட்டது.